பெண்ணோட நண்பர் உன்னோட நம்பிக்கையோட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இணக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த ஆணை இவங்க அப்புறப்படுத்தணும். அந்த ஆண் அடுத்த கட்டமாக இதுக்கான உடனே அந்த பெண்ணுக்கு என்ன ஆபத்து வரும்னு யோசிச்சுட்டு டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க நண்பர்கள்கிட்டயோ யார்கிட்டையோ போய் சொல்லி இந்த சம்பவம் நடக்காமல் தடுத்துருக்கலாம். வீடியோவை நான் வெளியேற்றுவேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்மெயில் பண்ணி அவருடைய இச்சைக்கு உடன்படுத்துகிற மாதிரி பாலியல் பலாத்காரம் செய்கிறதா இவங்க ஏற்கனவே முன்னாடி செயல்படுத்தி இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு பிளானாகவே இவங்க இங்கே சுற்றிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ அதுக்கான காரணம் இப்போ திமுகவில் இருக்கிறதுனால திமுக தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியை எதிர்க்கக்கூடியவர்கள் சொல்லிட்டு வராங்க. அனைவருக்கும் வணக்கம். நமது முன்னாள் பாரத பிரதமருடைய மறைவு வந்து மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறதுக்கு நமது பத்திரிகையாளர்கள் சார்பாக வருத்தங்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்னால் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பேச இருக்கிறோம். மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய சம்பவங்கள் தான். தமிழகத்தில் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக நடைபெறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும்போது இந்த சம்பவத்துக்கான காரணத்தையும் நம்ம வந்து ஆராய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த இதுலேயும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து கொடூரமாக வந்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார். அந்த மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து எதனால் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து எவ்வாறு பார்க்கணும் அப்படின்னா இது உளவியல் ப்ராப்ளமாக பார்க்கணும். இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சிலருடைய வக்ர புத்தினால தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது. இந்த சம்பவத்தை வந்து தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் சோஷியல் மீடியாவில் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் சொல்லிட்டு வராங்க. இதுக்கு அரசியல் சாயமும் பூசப்பட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா அரசியல் சாயம் பூசப்பட்டு மிக சோஷியல் மீடியாவில் பரவலாக ஒவ்வொருத்தர் அவங்களுடைய தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இதை பற்றி விமர்சனம் செய்துகிட்டே இருக்காங்க. அதில் நமக்கு அதுக்கு ஒரு வருத்தத்தை அளிக்கிறது. ஏன்னா இப்போ திமுக ஆட்சியில் இருக்கிறது அதே சமயம் அந்த சம்பந்தப்பட்ட இந்த பிரியாணி ஞானசேகரன் என்பவர் இந்த பாலியல் கொடுமை செய்யப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட இந்த பிரியாணி ஞானசேகரன் என்பவர் தான் அவர் வந்து திமுகவில் ஒரு பொறுப்பில் இருக்கிறதா வந்து தகவல் நமக்கு வருது. இப்போ அதுக்கான காரணம் இப்போ திமுகவில் இருக்கிறதுனால திமுக தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியை எதிர்க்கக்கூடியவர்கள் சொல்லிட்டு வராங்க. அது ஒரு வகையில் நியாயம் இல்லாத விஷயம்தான். ஏன்னா ஒரு மனிதனுடைய தவறுக்கு ஒரு கட்சி எப்படி பொறுப்பாக்க முடியும்? அது வந்து நம்ம எப்பவுமே ஏற்றுக்க முடியாது. நமக்கு ஒரு கட்சி எந்த கட்சியும் நம்ம சாராமல் நம்ம போகிறோம், ஒரு மீடியாவில் இருக்கிறோம், ஒரு பொதுவான பார்வையில் இருக்கும்போது பொது பார்வையிடம் தான் பேசணும். அப்படி மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஒரு பொது கருத்துக்களை தான் நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தி சொல்லணும். அரசியல் லாபத்துக்காக பேசக்கூடாது. ஏன்னா நமக்கு திமுகவில் பல குறைபாடுகள் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனைகள் எத்தனையோ இருக்குது. அதையெல்லாம் நம்ம முன்னிலைப்படுத்தி சொல்கிறது தவறு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி விவகாரத்தில் ஒரு தவறான ஒரு மனிதன் ஒரு தவறு செய்கிறான் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு அரசியல் சாயத்தை பூசி அதில் லாபத்தை நம்ம எடுக்கக்கூடாது. இது ஒரு கேவலமான சிந்தனை தான். அதனால இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயம் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு இருட்டான பகுதியில் வந்து ஒரு மாணவன் ஒரு நெருக்கமாக தன்னுடைய தோழி கூட பேசிகிட்டு இருக்கிறத யாரோ ஒருத்தர் மறைவாக இருந்து வீடியோ எடுத்திருக்கிறாரு. வீடியோ எடுத்துகிட்டு வந்து அதற்கப்புறம் அந்த இருவரையும் வந்து மிரட்டினதும் அவங்க கூட இருக்கிற ஆண் நண்பரை வந்து மிரட்டி அடித்து அங்கேருந்து அனுப்பிடுறாரு. அவரும் அங்கேருந்து அகன்று போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பெண் இடத்துல வந்து இந்த வீடியோவை நான் வெளியேற்றுவேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்மெயில் பண்ணி அவருடைய இச்சைக்கு உடன்படுத்துகிற மாதிரி பாலியல் பலாத்காரம் செய்கிறதா இதில் வந்து நமக்கு தெரியுது. இது நமக்கு தகுந்தமான ஒரு விஷயங்கள் வருது. இதில் 2 விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும். அது வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பெண் ஒரு ஆணை நம்பி ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா எத்தனை தான் பிரச்சனை வந்தாலும் அந்த பெண்ணை விட்டுட்டு போனதுங்கிறது நம்ம அதை ஏற்றுக்க முடியாது. அந்த சுச்சுவேஷனில் ஒரு படிப்பு போயிடும், அசிங்கமாயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தால் கூட அந்த ஆண் ஒரு நண்பர், அந்த பெண்ணோட நண்பர் உன்னோட நம்பிக்கையோட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இணக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த ஆணை இவங்க அப்புறப்படுத்தணும். அந்த ஆண் அடுத்த கட்டமாக இதுக்கான உடனே அந்த பெண்ணுக்கு என்ன ஆபத்து வரும்னு யோசிச்சுட்டு டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க நண்பர்கள்கிட்டயோ யார்கிட்டையோ போய் சொல்லி இந்த சம்பவம் நடக்காமல் தடுத்துருக்கலாம். அது ஒரு தவறு. இது வந்து நம்மளுடைய பார்வையிலேருந்து நம்ம சொல்கிறோம். இன்னொன்று அதே மாதிரி அந்த பெண்ணும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் நமக்கு உயிர் தான் ரொம்ப முக்கியம். இந்த உயிரை விட உலகத்தில் எதுவுமே கிடையாது. எதுக்குமே நம்ம பார்க்கவே கூடாது. நம்ம மேலே சின்ன தவறு இருந்தால் கூட அதுக்காக ஒரு மனிதனுக்கான ஒரு விருப்பத்தை வந்து நம்ம இணங்கணுங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பாக அந்த பெண் அவங்கள எதிர்த்து இருக்கணும்.
அது வந்து அந்த பெண்ணோட இடத்துல நமக்கு அன்றைக்கி அந்த பெண் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னு தெரியல. இருந்தாலும் நம்மளுடைய ஒரு யதார்த்தமான பதிவோ இதான் நடந்த விவரங்களில் ஒரு விஷயத்தை அந்த பெண்ணை நம்ம பாராட்டி ஆகணும். நிறைய இதெல்லாம் மூடி மறைக்கப்படும். இந்த மாதிரி நிகழ்வுகள் மூடி மறைக்கப்படும். தைரியமாக வந்து அவங்க வந்து இது கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தியிருக்கிறாங்கன்னா அந்த பெண் உண்மை வீரமங்கையாக தான் நம்ம பார்க்கணும். அது வந்து எல்லாருக்கும் ஒரு உதாரணம். பெண் வந்து இந்த மாதிரி சில அவமானங்கள் வரும்போது சமூகத்தில் வந்து வெளியே வந்து போராடக்கூடிய ஒரு போர்க்குணத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது பாராட்டக்கூடியது. அவங்களுக்கும் நம்ம வருத்தங்கள் தான், இந்த விஷயங்களில் பெரிய வருத்தங்கள். இது வந்து நம்ம இந்த மாதிரி நிகழ்வுகள் திரும்பவும் நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஞானசேகருங்கிற இவனை பற்றி மட்டும் நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் பேசலாம் அப்படின்னா, இந்த சம்பவத்தை குறித்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பேசி தான் ஆகணும். ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இது வந்து யதார்த்தமாவோ திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த ஞானசேகரன் தொடர்ந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிட்டு வர பழக்கம் இருக்குது. அப்போ அவன் தொடர்ந்து உள்ளே போயிட்டு வரானா அவனுக்கு உள்ளே போயிட்டு வர்றதுக்கான வேலை என்ன அப்படிங்கிறது முதல்ல அவனுக்கு அங்கே போக வேண்டிய வேலை என்ன. ஒன்று, கண்டிப்பாக அவனுக்கு ஒன்று யூனிவர்சிட்டிக்குள்ளேயோ இல்லை வெளியே இருந்தோ ஏதோ ஒரு தொடர்பு உண்டு. யூனிவர்சிட்டிக்கோ கூட உள்ளே இருக்கு. ஏன்னா உள்ளே யூனிவர்சிட்டிக்குள்ளே போக வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது. அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கிறான்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபருடன் கண்டிப்பாக இவன் வந்து ஒரு நட்பு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி நட்பு இருக்கிற காரணத்தினால தான் யூனிவர்சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மாணவர்கள் எங்கன்னா உட்காந்து பேசுகிறாங்கங்கிற இந்த விஷயம் அவனுக்கு வரதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. இது வந்து ஒரு பிளானிங் தான். இது வந்து யதார்த்தமான நடந்த விஷயமா நம்ம பார்க்க முடியாது. இது வந்து திட்டமிட்டு முன்கூட்டியே இதை வந்து ரொம்ப காலமாக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி கரெக்டாக அந்த சந்தர்ப்பத்தை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணியிருக்காங்க. சந்தர்ப்பம் நடக்கும்போது அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணியிருக்கிறாங்கிறத நம்ம சொல்ல வரணும். அதே மாதிரி இந்த நிகழ்வு முதல் நிகழ்வாக கூட நம்ம பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி கூட இந்த நிகழ்வுகளை இவங்க நடத்தி இருப்பாங்க. இது காவல்துறையும் அரசும் கண்டிப்பாக ரொம்ப அதாவது ஒரு மைனூட்டாக இந்த விசாரணையை எடுத்துட்டு போகணும். இதுக்கு கண்டிப்பாக இந்த ஞானசேகரனுக்கு பின்புலமாக யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு பவர்ஃபுல் மேன் யாராவது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய புகாரில் வந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாகுது. இந்த பெண்ணை வந்து அவன் மிரட்டிட்டு இருக்கும் போதே ஒரு தொலைபேசி வந்து ஞானசேகரனுக்கு வருது. அந்த தொலைபேசியில் அவன் வந்து இந்த பொண்ணோட பேசிகிட்டு இருக்கேன், நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், இந்த சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கிறேன்னு அந்த பேசின ஒரு நபருக்கு இவன் தகவலை கொடுக்குறான். அப்படிங்கும்போது இன்னொரு ஒரு எக்ஸு இதுக்குள்ளே இருக்கிறாங்கிறது நமக்கு தெளிவுபடுது. அப்போது இந்த மாதிரி சம்பவங்களை அவங்க ஏற்கனவே முன்னாடி செயல்படுத்தி இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு பிளானாகவே இவங்க இங்கே சுற்றிட்டு தான் இருந்திருக்கிறாங்க யூனிவர்சிட்டிக்குள்ளே அப்படிங்கிறது நமக்கு வந்து எந்த ஐயப்பாடும் இல்லாமல் வெளிச்சத்துக்கு வருது. ஆகவே காவல்துறை வந்து இது வந்து மாணவர்களுடைய போராட்டம் எல்லா இடத்துலையும் இருக்குது. காவல்துறையும் துரித நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நம்ம காவல்துறையில் எல்லாரும் சொல்கிற மாதிரி உடனடி நடவடிக்கை எடுக்கலைனால நம்ம குற்றம் சுமத்திட முடியாது. அதே மாதிரி காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கையை வந்து எப்பவுமே உடனடியாக நீ வெளிப்படைத்தன்மையோட எல்லாம் வெளியே பேசிட முடியாது. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படிங்கிறத உடனடியாக வந்து டக்குன்னு அவங்க வெளிப்படைத்தன்மையோட யாருக்கும் சொல்ல முடியாதுங்கிறதும் நம்ம அதையும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸும் பார்க்கணும். ஏன்னா இது ஒரு பொண்ணோட விவகாரம். அந்த மாதிரி பண்ணும்போது பல ஆபத்துகள் அவங்க வீட்டுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை கருதி இன்வெஸ்டிகேஷனை அவங்க சீக்கிரட்டாக தான் வச்சுருப்பாங்க. எஃப்ஐஆர் எப்படி கசிஞ்சிச்சுங்கிறதும் இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது எஃப்ஐஆர் கசிஞ்சதுக்கு ஒரு அரசியல் நோக்கம் கூட இருக்கலாம். ஏன்னா நடவடிக்கை காவல்துறை எடுக்கலைங்கும் போது எஃப்ஐஆர் வெளியே அவுட் பண்ணனா காவல்துறை நடவடிக்கை எடுத்துட்டாங்க, சரியான நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னு ஒரு காம்ப்ரமைஸ்க்கான ஒரு விஷயமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகாமல் இந்த விவகாரத்தை பொறுத்தளவோ இந்த மாதிரி ஞானசேகரன் வந்து இதுக்கு அவன் மட்டும்தான் காரணமா, இல்லை அவனுக்கு வேற ஒரு நபர்கள் ஒருத்தரா இல்லை பலதரப்பட்ட நபர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ஒன்று தெரியுது. ஞானசேகரனை வந்து அவனை போய் பிடிக்கும்போது அவன் தம்பியே அவனை பற்றி ரிமார்க் சொன்ன பிறகு தான் போலீஸ் வந்து கரெக்டாக அவனை கேப்சர் பண்ணுறாங்க போயிட்டு. அப்படி இருக்கும்போது இவனுடைய நடவடிக்கையை அவனுடைய மொத்த ஒரு நெட்வொர்க்கையும் பார்த்தீங்கன்னா அவன் யார் என்னங்கிறத கூடிய விரைவில் வந்து நமக்கு தெரிய வரும். காவல்துறை அது துரிதமாக செயல்படணும். இங்கே வேறு மற்ற கட்சிக்காரங்களோ இல்லை மற்ற ஒரு ஊடகவியலாளர்களோ சொல்கிற மாதிரி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது திமுகவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் கூட காவல்துறை அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளராக இருக்கிறான் அப்படின்னா ஒரு பொறுப்பாளருக்கு ஒரு கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அந்த அதிகார வர்க்கத்தில் இருக்காங்க. ஆனால் அதுக்குன்னு எடுத்ததும் மு.க. ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி அவர்களோ வந்து நேரடியாக ஞானசேகரனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு
அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு இடைப்பட்ட பதவியில் இருப்பாங்க, அவனுங்களுக்கு இவனு பழக்க வழக்கம் இருக்கும், அந்த வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணத்தான் செய்வாங்க. பட் காவல்துறை அதெல்லாம் எடுத்துக்காம ரொம்ப அதாவது நேர்மையாக இந்த இன்வெஸ்டிகேஷன் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு பின்புலமாக இருக்கிறவங்களையும் திரைக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து நிறுத்தணும், சட்டத்துக்கு முன்னாடி எடுத்து வந்து தண்டனை வாங்கி தரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியில் இருக்கிற அண்ணாமலையை நம்ம ரொம்ப நிறைய இடத்துல அவருடைய பாதைகள் அவருடைய இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம். அண்ணாமலை வந்து ஃபாரின் எல்லாம் போயிட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்து தமிழகத்தில் ஒரு ரெவல்யூஷன் பெரிய புரட்சி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பார்வையோடு எல்லாரும் இருக்க போது இந்த விஷயத்தை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து பொலிட்டிக்கலில் வந்தவர். அவர் வந்து ஒரு நார்மல் ஒரு பர்சன், ஒரு ஜென்ரல் ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி இந்த சம்பவத்துக்கு அவர் பேட்டி கொடுக்கறதுங்கிறது நம்ம ஏற்புடைய விஷயமா இல்லை. ஏன்னா இது வந்து எல்லா ஆட்சி, இப்போ பிஜேபி இருக்கக்கூடிய ஆட்சிகள் எத்தனையோ மாநிலங்கள் எவ்வளோ நடக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆட்சியாளரை வச்சு இந்த நிகழ்வுக்கு வந்து முடிச்சு போடக்கூடாது. அது ஒரு தவறான நிகழ்வு நடக்குது. எந்த ஆட்சியில் இருந்தாலும் அது பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஆட்சிகளில் வந்து எதனா ஒரு மனிதன் தவறு செய்கிறான்னா அதுக்கு கட்சியை சார்ந்து அந்த கட்சி சாயத்தை பூசக்கூடாதுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். ஏன்னா அவர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா செருப்பு போட மாட்டேன்னு சுற்றுறாரு. அது வந்து உண்மையிலேயே ஒரு தலைவனுடைய பண்பாடாக வந்து நம்ம பார்க்க முடியல. அதுக்கப்புறம் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாரு. இது வந்து என்ன ட்ரெண்டு, இதெல்லாம் எப்படி அண்ணாமலை இதை பண்ணலாமா அப்படிங்கிறது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது. பிஜேபி வந்து நல்லா வளரக்கூடிய கட்சி, வளர்ந்துட்டு இருக்கிற கட்சி, ஆட்சியை வருங்காலத்தில் ஆட்சியை கூட பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கும் போது இந்த மாதிரி வேடிக்கை வினோதங்களை எல்லாம் அண்ணாமலை அவர்கள் வந்து காட்டக்கூடாது. கட்சி கொள்கை ரீதியான ஒரு செயல்பாடுகளில் இருக்கணும். இந்த மாதிரி நிகழ்வு நடத்தும் போது எதிர்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். பிஜேபி மட்டும் கிடையாது, ஒரு சமூக ஆர்வலராக இருக்கிறோம், ஒரு பத்திரிகையாளராக இருந்தாலும் இதெல்லாம் எதிர்க்கணும். அரசு கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், காவல்துறையை நம்ம கண்டிக்கணும், காவல்துறையை கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். அது நேர்பட செயல்படுத்துறதுக்கான வழிமுறையை ஏற்படுத்தணுமே ஒழிய இந்த மாதிரி வேடிக்கை என்ன சொல்லுவாங்க, தெருக்கூத்து நடக்கிற மாதிரி வித்தை காமிக்கிற வேடிக்கை எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது வேண்டுகோள். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மேலே எல்லாருக்கும் ஒரு பெரிய மரியாதை உண்டு. பொதுவாக அவர் கட்சியை தாண்டிய ஒரு மரியாதை உண்டுங்கிறது நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டுகிறோம். இந்த மாதிரி ஒரு ஞானசேகரன் மாதிரி கொடூரர்கள் வந்து இந்த மாதிரி செயலில் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற ஜஸ்டிஸ் நீதித்துறை வந்து ரொம்ப கவனமாக இருக்காங்க. கண்டிப்பாக இதை நல்ல விசாரணைக்கு எடுத்துகிட்டு வந்து இதை வந்து ஆறப்பற்றக்கூடாது. 1 மாதம் 2 மாதத்து காலத்துக்குள்ளே விசாரணையை முடித்து அதற்கான தண்டனை வந்து நீதித்துறை பெற்றுத்தரணும். காவல்துறையும் அதுக்கேற்ற மாதிரி துரிதமாக செயல்படணுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பதிவையும் நம்ம செய்ய விரும்புகிறோம். ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல வழக்கறிஞர்களும் பல நீதிபதிகளும் உள்ளே இருக்கிறாங்கங்கிறது மறந்துடுறாங்க. இந்த மாதிரி கேவலமான அருவருக்கத்தக்க செய்த எல்லா மனிதனுக்கும் ஜெயிலுக்குள்ளே ஒரு தண்டனை கிடைக்குங்கிறத மறந்துறாங்க. இந்நேரம் ஞானசேகரன் வந்து ஜெயிலில் வந்து அவன் இந்த செயலுக்கு ஒரு 1000 முறை வந்து யோசிச்சிருப்பான். இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல் செஞ்சுட்டோமோ அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து உடனடியாக ஒரு தவறை வந்து அரசு வந்து உடனடியாக செய்யணுங்கிற இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி உடனே குற்றவாளிகளை துரிதமாக கண்டுபிடிச்சி இதுக்கு பின்புலமாக இருக்கிறவங்களையும் கண்டுபிடிச்சி சட்டத்தின் முன் எடுத்துகிட்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.